தங்க நகைகளை வாங்கி வைப்பது ஆடம்பரத்துக்கு என்பதை மீறி ஒரு எமர்ஜென்சினா கையில இருக்கிற நகையை அடகு வச்சு பணமா மாத்திக்கலாம்பா என்ற மற்றொரு முக்கிய காரணமே நடுத்தர மக்களை தங்கத்தை நாடி தேடி வாங்க வைத்து விடுகிறது. இந்த நிலையில் நகை அடகு வைப்பது தொடர்பாக சமீபத்தில் இந்திய ரிசர்வ் வங்கி புதிய விதிமுறைகளை கொண்டு வந்ததால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்குள்ளாகி இருக்கின்றனர். இதனால் சமீப நாட்களில் தேசிய வங்கிகளில் அடகு வைத்த நகைகளை மீட்டு கூட்டுறவு வங்கிகளில் அடகு வைத்து வந்தனர். ஆனால் தற்போது அதற்கும் வந்திருக்கிறது சிக்கல். அங்கும் சில புதிய நடைமுறைகள் அமல்படுத்தப்பட்டிருப்பதால் மக்கள் கடும் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. தேசிய வங்கிகளை பொறுத்தவரையில் குறைந்த வட்டிக்கு நகை கடன் வழங்குவதோடு ஒவ்வொரு வங்கிக்கும் ஒவ்வொரு வட்டி தொகை வசூலிக்கப்பட்டாலும் அதிகபட்சம் 10.25% மேல் வட்டி வசூல் செய்யப்படுவதில்லை. மாத கணக்கில் எடுத்துக்கொண்டால் கூட அதிகபட்சம் 1% குறைவாகவே இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இது சாமானிய மக்களுக்கு வசதியான ஒன்றாக இருப்பதால் தேசிய வங்கிகளில் நகைகளை அடகு வைத்து கடன் பெறுகிறார்கள். பழைய விதிமுறையின்படி ஒருவேளை மொத்த தொகையையும் செலுத்தி நகைகளை மீட்க முடியவில்லை என்றால் ஓராண்டு முடிவில் வட்டியை மட்டும் செலுத்தும் போது நகைகள் மறு அடகு வைக்கப்பட்டதாக கணக்கிடப்படும். ஆனால் தற்போது இந்திய ரிசர்வ் வங்கியின் புதிய நடைமுறையின் அடிப்படையில் வட்டியோடு அசலையும் சேர்த்து முழு தொகையும் செலுத்தினால்தான் நகையை திருப்பி மீண்டும் அடகு வைக்க முடியும். அதுவும் அடுத்த நாள் தான் அடகு வைக்க முடியும் என்ற புதிய விதிமுறையால் மக்கள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர். இதனால் தேசிய வங்கிகளின் நகைகளை அடகு வைத்தவர்கள் அவற்றை மீட்டு கூட்டுறவு வங்கிகளை அடகு வைப்பதை பார்க்க முடிகிறது. ஆனால் தற்போது கூட்டுறவு வங்கியில் புதிய விதிமுறைகளின்படி 2 லட்சம் ரூபாய் வரை நகை கடன் பெற்றவர்கள் மட்டுமே ஆண்டு வட்டி செலுத்த வேண்டும் என்றும் அதற்கு மேல் பெற்றால் மாத வட்டி செலுத்த வேண்டும் என கூறப்படுகிறது. ஆனால் அடகு வைத்தவர்களிடம் இதை அதிகாரிகள் தெரிவிக்கவில்லை எனவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த மார்ச் மாதம் 31ஆம் தேதி நிதியாண்டு முடிவடைந்ததை தொடர்ந்து ஒரு சில மாதங்களுக்கு முன்பு அடகு வைத்தவர்களை கூட வட்டி செலுத்த வேண்டும் என அதிகாரிகள் கட்டாயப்படுத்தியதால் பலரும் வேறு வழியின்றி வட்டி செலுத்தியிருக்கிறார்கள். மாற்றியமைக்கப்பட்ட புதிய விதிமுறையின்படி நகைகளை அடகு வைத்து அதிகபட்சமாக 30 லட்சம் ரூபாய் வரை கடன் பெறலாம் என்றாலும் 2 லட்சத்திற்குள் கடன் பெற்றால் மட்டுமே ஆண்டு வட்டி செலுத்த வேண்டும். அதற்கு மேல் கடன் பெற்றவர்கள் மாத வட்டி செலுத்த வேண்டும் என்பதை அறியாமல் பலரும் இதை தெரிந்து கொள்ளாமல் வட்டி செலுத்தவில்லை என்பதால் வாடிக்கையாளர்களுக்கு புதிய விதிமுறை குறித்து விளக்கி கூறி வட்டி செலுத்த சொல்லியிருப்பதாக கூறியிருக்கின்றனர் அதிகாரிகள்.